ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் ஏலியனை பற்றி ஒரு வீடியோ போடுங்க மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ட்டி அண்ட் பெர்னி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ஏலியனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும், அது மட்டும் இல்லை ஓமுவாமுவா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த எரிக்கல், இதுக்கும் அந்த ஏலியனுக்கு என்ன ரிலேட்டட் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்ல சயின்டிஸ்டோட ஒரு அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்கிறது இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னோட சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு இதே மாதிரிப்பட்ட மோர் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பெர்ட்டி அண்ட் பெர்னி அழைக்கப்படுற இந்த அமெரிக்கன் கப்பலோட வாழ்க்கையில என்ன நடந்துங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 16 months ஆகிற நிலைமையில இவங்களோட ஃபேமிலி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துருக்கு. ஸோ அவங்க அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1961, இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனா செப்டம்பர் 19, 1964 அன்னைக்கு ஒரு ஹனிமூன் ட்ரிப் வந்து இவங்க வந்து பிளான் பண்றாங்க. அவங்க மைண்டை பீஸ் ஆக்குறதுக்கு வேண்டி அவங்க வந்து ஒரு ஹனிமூன் ட்ரிப் வந்து பிளான் பண்றாங்க. அவங்க ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டு நைக்ரா ஃபால்ஸுக்கு போகலான்னு ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. போகும்போது அவங்களுடைய ஜேர்னி வந்து நல்லா தான் இருந்திருக்கு. பட் அவங்க திரும்பி வார நேரத்துக்கு அவங்களோட ஜேர்னி வந்து நல்லா இல்லை. அந்த நேரம் தான் அவங்களுக்கு வந்து ஏலியனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி என்ன ஏலியனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைட் லைட் வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போற மாதிரி அவங்க வந்து பாக்குறாங்க. இதுல அவங்களோட ஒய்ஃபான பெட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இந்த டெலிஸ்கோப் வச்சு அதை வந்து பாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம், ப்ரோ ஒரு பிரைட் லைட் தானே கிராஸ் ஆச்சு, இதுக்கு ஏலியனுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். மேபி ஒரு ஏரோப்ளைன் கூட போயிருக்கலாங்கிற மாதிரி நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒயிட் லைட் வந்து இவங்க பக்கத்துல வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதுல பல விண்டோஸ் இருக்கிறத இவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விண்டோஸ்ல இருந்து ஹியூமனாய்ட் கிரியேச்சர்ஸ், அதாவது கருப்பு கலர்ல உருவம் வந்து வாரது மாதிரியும் அதுக்கு தலையில கருப்பு கலர் தொப்பி வச்சிருக்க மாதிரி இவங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இவங்க வந்து அவங்களுடைய கான்சியஸை வந்து இழந்திருக்காங்க. கான்சியஸை இழந்துட்டு அவங்க வந்து 30 மைல்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து வேக்கப் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 30 மைல் வந்து எப்படி அவங்க கடந்தாங்க ஒரு மிஸ்டீரியஸான திங்கா தான் இருக்கு. இவங்க வந்து அவங்களோட ஹோமை வந்து ரீச் பண்றதுக்கு அப்புறம் அவங்க பெர்ட்டியும் பெர்னியும் வந்து பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. அங்க என்ன நடந்துங்கிறத ரீகால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால ரீகால் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை வந்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் தான் அந்த ட்ரெஸ்ல வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டெயின் இருக்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டெயினை பல ரிசர்ச் பீப்புள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் இது என்ன ஸ்டெயினுங்கிறத இது வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றத மட்டும் பல பேர்னர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பேர்னரை வச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நைக்ரா ஃபால்ஸ் நீங்க போனீங்கன்னா அந்த பேர்னரை வந்து அவங்க பார்க்கலாம். இதான் ஒரு பிக்கஸ்டான ப்ரூஃப். நம்ம பெர்னி அண்ட் பெர்ட்டியோட லைஃப்ல நடந்த இந்த ஏலியன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பிக்கஸ்டான ப்ரூஃப் ஏலியன் இருக்கிறதுக்கு. இப்ப செகண்ட் பிக்கஸ்டான ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓமுவாமு அப்படின்னு அழைக்கப்படுற எரிக்கல்லை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எரிக்கல்லுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏலியனோட ஷிப்புன்னு சொன்னாதான் இது கரெக்டா இருக்கும். இது யாரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் பெர்கி அப்படின்னு சொல்றவரால 2017, இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனோம் அக்டோபர் 19, 2017 அன்னைக்கு தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பான்ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டெலிஸ்கோப் மூலமா தான் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சு 40 நாளுக்கு அப்புறம் இது வந்து சன்னுக்கு பக்கத்துல இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட நீளம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 to 1000 மீட்டர்ஸ் இதோட நீளமா இருக்கும். இதோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 35 to 160 மீட்டர்ஸ் இதோட அகலமா இருக்கும். சிவப்பு நிறத்துல 26 km/s ஸ்பீட்ல வந்து இது சுத்திட்டு இருக்கிறதாட்டு பல சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எரிக்கல்ல எடுத்தீங்கன்னா அது வந்து எர்த்தோட கிராவிட்டிக்கு ஈடா தான் அது வந்து சுத்திட்டு இருக்கும். பட் நம்மளோட ஏலியனோட ஷிப் பாத்தீங்கன்னா அது வந்து எர்த்தோட கிராவிட்டிக்கு எதிராக தான் அது வந்து சுத்திட்டு இருக்கு. இதனால பல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஏலியனோட ஷிப்புக்கு ஒரு சிதறிய பாகமா இருக்கலாங்கிற மாதிரி பல சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சயின்டிஸ்டோட ஓர்வியூல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, பல சயின்டிஸ்ட் வந்து இந்த உலகத்துல ஏலியன் இருக்கிறது ஒரு கட்டுக்கதை, இது பொய்ன்னு தான் சொல்றாங்க. இன்னும் பல சயின்டிஸ்ட் வந்து இந்த உலகத்துல ஏலியன் இருக்கிறது உண்மைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான பல ரிசர்ச்சும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த உலகத்துல ஏலியன் இருக்கிறது உண்மைன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஏலியனோட இமோஜி வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஏலியன் இல்லைன்னு சொல்றவங்க பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிப்பட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.